சென்னை பாடியில் உள்ள அரசு நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. உரகடம் பகுதியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் பிறந்து 2 நாட்களே ஆன தனது குழந்தைக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்ததால் மருத்துவமனையில் உள்ள இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வந்ததாகவும், ஆனால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் குழந்தைக்கு இன்குபேட்டரின் பலன் முழுமையாக கிடைக்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பாக மருத்துவரிடம் லோகேஸ்வரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். டெய்லி மார்னிங் வெயிலில் காமிச்சாலே இந்த இஷ்யூ நார்மலாக போயிடும். அன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இன்குபேட்டர் ப்ராப்ளம்னால நாங்கள் இங்கேருந்து கூட்டு போகும்போதே பாப்பாவுக்கு மஞ்சள் காமாலை போயிருக்கா இல்லை போகாமே அமுச்சிட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நர்ஸு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலே கொரோனா அப்படி சொல்லலை. ஆனால் ரொம்ப முக்கியமான நடக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். மின்தடை குறித்து பாடியில் உள்ள அரசு நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை அதிகாரிகளிடம் கேட்டபோது மின்தடை குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும், விரைவில் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர்.